ஆரம்பிக்க போறோம் யூனிட் 8. ஸோ யூனிட் 8ஓட நேம் வந்து ட்ரிக்னோமெட்ரி. ஸோ ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரை அப்படின்னா 3, கோனோ அப்படின்னா சைட்ஸ், மெட்ரி அப்படின்னா மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ ட்ரை அப்படின்னா 3, கோனோ அப்படின்னா சைட்ஸ், மெட்ரி அப்படின்னா மெஷர்மெண்ட். ஸோ 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட். 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட் 3 ஆங்கிள் ஃபிகர் or 3 sides figure யூஸ் பண்ணி வர்றது தான் என்னது உங்களுக்கு முதல்ல 3 sides figure. 3 sides வச்சு வர மாதிரி ஃபிகர்ஸ் தான் உங்களுக்கு என்னது ட்ரிக்னோமெட்ரி. 3 sides figure எது நமக்கு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது மாதிரி ட்ரிக்னோமெட்ரி. ஸோ ட்ரிக்னோமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் இது. ஜஸ்ட் why do we need trigonometry, எதுக்காக இந்த ட்ரிக்னோமெட்ரி படிக்கிறோம்? why do we need trigonometry? ஓகே, ஸோ எதுக்காக இந்த ட்ரிக்னோமெட்ரி படிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. ஒரு பாய் இங்க நிக்கிறான் அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க நிக்கிறாங்க. இந்த ஏல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு பில்டிங். உங்களுக்கு புக்ல எக்ஸாம்பிள் குதுப் மினார்னு கொடுத்துருப்பாங்க, நீங்க அதே கூட எடுத்துக்கோங்க, குதுப் மினார். ஓகே, ஸோ ஒரு பாய் ஆர் ஸ்டூடெண்ட் இங்க நிக்கிறாங்க. இது குதுப் மினார். அந்த குதுப் மினாரோட ஹைட், இந்த இடம் ஹைட் ஆஃப் த குதுப் மினார். இது வந்து டாப் ஆஃப் பில்டிங். இந்த பாய் ஏல இருந்து இந்த டாப் ஆஃப் பில்டிங் சியை பாக்குறாங்க இந்த ஸ்லாண்டிங் ஹைட்ல. அப்போ வந்து நீங்க வந்து என்ன ஹைட் ஆஃப் த குதுப் மினார் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. திஸ் வந்து நமக்கு நோன், இது ரெண்டுமே நமக்கு தெரியும்னு நினைக்கோங்க. இது வந்து நம்ம இந்த வித் ஆஃப் த இந்த குதுப்பினார், சாரி, அந்த பாய் நிக்க இடத்துக்கும் இந்த குதுப்பினாரோட பில்டிங்குக்கும் லென்த் எவ்வளோ ஆறுது, வித் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பை யூசிங் ட்ரிக்னோமெட்ரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதர்வைஸ் ஓகே, இந்த இடத்துல சேம் அதே மாதிரி ஒரு பாய் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாய் வந்து இங்க வந்து வேற ஏதாவது ஒரு பாட் இல்லாட்டி இங்க வச்சுக்கோங்க, பாய் இங்க நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த பாய் பால்கனில இருந்து எங்க பாக்குறாங்க அப்படின்னா கீழே ஒரு ஃப்ளவர் பாட்டை பாக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பாட்டை பாக்குறாங்க. இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ் 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாய் வந்து இந்த பில்டிங்ல இருந்து இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாய் கீழ இருந்து அந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பை யூசிங் ட்ரிக்னோமெட்ரி கண்டுபிடிக்கலாம். ஸோ பை 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட். 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட் ஏதாவது ஒரு டயக்ராம் இருக்கு அப்படின்னா நம்ம ஹைட்டோ இல்ல விட்டோ ஆர் ஹைபாட்டன்யூஸ் சைட், ஸ்லாண்டிங் ஹைட் ஆர் ஹைபாட்டன்யூஸ் ஆர் ஸ்லாண்டிங், அது மாதிரி எது கண்டுபிடிக்கிறதாலும் பை யூசிங் ட்ரிக்னோமெட்ரி. ஜஸ்ட் முன்னாடி சொல்றேன், ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட். அந்த 3 சைட்ஸ் ஃபிகர் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னது டயக்ராம் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் இங்க இருந்து குதுப்பினரோட ஹைட் ஆஃப் பில்டிங் பாக்குறான் அப்படின்னா இந்த லென்த் நம்மளுக்கு தெரியும், இந்த லென்த் தெரியும். இப்போ இது நம்மளுக்கு வித் இந்த பாய் நிக்கிறனமும் இந்த குதுப்பினார் நிக்கிற லென்த்துக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெரியாது அப்படின்னா பை யூசிங் ட்ரிக்னோமெட்ரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பாய் மேல இருந்து அந்த ஃப்ளவர் பாட்டு கீழே பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்லாண்டிங் ஹைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட வித்து கொடுத்துருக்காங்க. அந்த பாய் கீழே இருந்து அந்த வித் பால்கனியோட ஹைட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது பை யூசிங் தீஸ் 2 சைட்ஸ் வி கேன் ஃபைண்ட் பை யூசிங் தி ட்ரிக்னோமெட்ரி மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரையாங்கிள் ABC ரைட் ஆங்கிள் அட் B, ரைட் ஆங்கிள் அட் B. ஸோ AB equal to 24 சென்டிமீட்டர், BC equal to 7 சென்டிமீட்டர். ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் sin A, cos A கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இங்க ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அது கண்டிப்பா எதுல இருக்கணும், ரைட் ஆங்கிள் எதுல இருக்கணும்,
அட் பில தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பி, இது சி. கம்பல்சரி இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு எப்பயுமே என்னது, அது ரைட் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா இது தீட்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் ஏ அப்படின்னு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல தீட்டா இருக்கு. சைன் தீட்டா அப்படின்றது ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எங்க தீட்டா போட்டுருக்காங்களோ அந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட்டா என்ன இருக்கு, பிசி. எப்பயுமே இந்த ஸ்லாண்டிங் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லாண்டிங் சைடு இருக்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஹைபாட்டன்யூஸ். ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு. இந்த ஸ்லாண்டிங் சைடுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறது எப்பயுமே அதுதான் உங்களுக்கு ஹைபாட்டன்யூஸ். அது எப்பயுமே வேரி ஆகாது. ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தான் வேரி ஆகும். இந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ். ஸோ இந்த தீட்டா போடுறீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ரிமைனிங் இன்னொரு சைடு இருக்கிறது adjacent side. இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் என்னது உங்களுக்கு ஏசி. நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா adjacent side by hypotenuse. ஸோ adjacent side என்னது உங்களுக்கு ஏபின்றது தான் adjacent. hypotenuse வந்து ஏசி. நெக்ஸ்ட் tan தீட்டான்றது ஏற்கனவே நீங்க sin தீட்டா பை காஸ் தீட்டா தான் tan தீட்டான்னு பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க tan தீட்டாவோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா எப்படி வரும் அப்படின்னா tan தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு sin தீட்டா பை காஸ் தீட்டா ஃபார்முலா. sin தீட்டா என்ன உங்களுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டா என்னது adjacent பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இந்த ஹைபாட்டன்யூஸ் ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஆப்போசிட் பை adjacent. ஓகே, ஸோ இதுதான் tan தீட்டாவோட ஃபார்முலா. அப்போ tan தீட்டாவோட ஃபார்முலா என்னது ஆப்போசிட் பை adjacent. டைரக்டாவே இல்லை ஞாபகம் வச்சுக்கோம், ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபுல்லா போட போறோம். ஸோ tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன இப்போ உங்களுக்கு பிசி. ஸோ adjacentோட வேல்யூ ஏபி. ஓகே, ஸோ sin தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், காஸ் தீட்டாவோட ஃபார்முலா adjacent பை ஹைபாட்டன்யூஸ், tan தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் பை adjacent. நெக்ஸ்ட் cosecant தீட்டா. cosecant தீட்டா வந்து இன்வெர்ஸ் ஆஃப் sin தீட்டா தான் உங்களுக்கு cosecant தீட்டா. இன்வெர்ஸ் ஆஃப் sin தீட்டா என்ன வந்துரும், ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட் இல்லாட்டி ஏசி பை பிசி. cosecant தீட்டாவோட டைரக்ட் ஃபார்முலா என்ன உங்களுக்குன்னா ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைடு. ஓகே, நெக்ஸ்ட் secant தீட்டா. secant தீட்டா வந்து இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா தான் secant தீட்டா. இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா என்னது ஹைபாட்டன்யூஸ் பை adjacent. ஸோ இங்க உங்களுக்கு என்ன வந்துடும் ஏசி பை ஏபி. அடுத்து காட் தீட்டாவோட ஃபார்முலா இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டா தான் காட் தீட்டா. ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டானா உங்களுக்கு இங்க உங்களுக்கு என்ன வந்துடும் ஏபி பை பிசி. ஓகே, ஸோ இந்த மூணு ஆறுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. sin தீட்டான்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், காஸ் தீட்டான்றது adjacent பை ஹைபாட்டன்யூஸ், tan தீட்டான்றது ஆப்போசிட் பை adjacent, cosecant தீட்டான்றது இன்வெர்ஸ் ஆஃப் sin தீட்டா cosecant தீட்டா, secant தீட்டான்றது இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா, காட் தீட்டான்றது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டா. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இப்போ இன்கேஸ் இந்த தீட்டான்றது வந்து இப்போ இங்க இடத்துல உங்களுக்கு ஏல வந்திருக்கு, இங்க sin ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க டைரக்டா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் போட்டு எழுதலாம். இன்கேஸ் இங்க சைன் வந்து இந்த ஏ வர இடத்துக்கு பதில சீன் வந்ததுன்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் இங்க சீன் வந்துருது, அப்ப சீன் வரும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆங்கிள் போகும். அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் போகுதுன்னா எது ஆப்போசிட் சைடு வந்துடும், இது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. இது கண்டிஷன் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆங்கிள் தீட்டா வந்து 7 தான் வராது, என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மாறும். இப்ப சைன் சீன் கொடுக்குறாங்கன்னா அப்ப தீட்டா எங்க வந்துடும், ஆப்போசிட் சைடு இது வந்துடும். ஹைபாட்டன்யூஸ் சைடு எப்பயுமே உங்களுக்கு மாறாது, இந்த ஸ்லாண்டிங் சைடு தான் ஹைபாட்டன்யூஸ். அப்ப ரிமைனிங் இன்னொரு சைடு இருக்கிறது என்ன ஆயிடும் உங்களுக்கு, இது adjacent சைடு ஆயிடும். இதுங்க என்ன சொல்றேன்ட்டு, ஸோ சைன் ஏன்னு கொடுத்தாங்கன்னா இது ஆப்போசிட் சைடு, இதே சைன் சீன் கொடுக்குறாங்கன்னா ஆங்கிள் இங்க போயிடும், இது ஆப்போசிட் சைடு. ஆனா பீன் கொடுக்க மாட்டாங்க, கம்பல்சரி பி தான் உங்களுக்கு என்னது ரைட் ஆங்கிள். இந்த ஹைபாட்டன்யூஸ் எப்பயுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ சைன் சி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னா அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் உங்களுக்கு என்ன வந்துடும், ஏபி பை பிசின்னு வந்துடும். இதே மாதிரி எல்லாமே டோட்டலா வரும். adjacent பை ஹைபாட்டன்யூஸ் என்ன மாறிடும், பிசி பை ஏசி. ஓகே, ஸோ ஆப்போசிட் பை adjacent என்ன ஆயிடும் உங்களுக்கு, ஏபி பை பிசி.
ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து எங்க கொடுக்குறாங்கன்றது கரெக்டா பார்க்கணும். சைன் ஏல கொடுக்குறாங்களா இல்ல சில கொடுக்குறாங்களா அப்படின்றது கரெக்டா நோட் பண்ணி தான் நாம இது போடணும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஏ அண்ட் காஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப கொஸ்டின் பாருங்க. இப்ப சைன் ஏ அப்படின்னா ஆங்கிள் நமக்கு எங்க வந்துடும், ஏல வந்துடும். சைன் ஏவோட ஃபார்முலா என்ன நமக்கு, ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஓகே, இப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபி ஈக்குவல் டு 24. ஸோ இந்த வேல்யூ 24. அடுத்து பிசி ஈக்குவல் டு 7. ஓகே, பிசி ஈக்குவல் டு 7 சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹைபாட்டனியூஸ் சைடு அவங்க கொடுக்கல. ஹைபாட்டனியூஸ் சைடு கொடுக்கலன்னா நம்ம ரைட் ஆங்கிள் ரெட் பீன் கொடுத்துருக்காங்க. அப்போ பை பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும், ஸ்லாண்டிங் சைடு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன தெரியும், ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயர்ன்றது என்னது, 24 ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எவ்வளோ, 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 576 பிளஸ் 7 ஸ்கொயர் 49. ஓகே, ஸோ 625. 9 plus 6 15. ஸோ 2 and 625. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 625னா ஏசி ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ, 25 சென்டிமீட்டர். ஸோ ஏசியோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு 25. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நீங்க இப்போ கண்டுபிடிக்கணும். சைன் ஏ அப்படின்னா எது ஆப்போசிட் சைடு, இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. ஏன்னா ஏல தான் உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்போசிட் சைடு. எப்பயுமே ஸ்லாண்டிங் சைடு என்ன சொல்லிட்டேன், ஹைபாட்டனியூஸ். அப்போ இந்த சைடு என்ன இருக்கும், அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். சைன் ஏ ஆப்போசிட்டோட வேல்யூ எவ்வளோ, 7. ஹைபாட்டனியூஸோட வேல்யூ எவ்வளோ, 25. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, காஸ் ஏ. காஸ் ஏ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ அட்ஜசன்ட் என்ன உங்களுக்கு இதுல, ஏபி பை ஹைபாட்டனியூஸ் எவ்வளோ, ஏசி. ஸோ அட்ஜசன்டோட வேல்யூ 24 டிவைடட் பை 25. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். ஸோ இந்த பித்தாகரஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ஏசின்ற வேல்யூ நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நம்ம சைன் வேல்யூ காஸ் வேல்யூலாம் ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் லெட்டர். அதிலே ஸோ அதிலே செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைன் சி கமா காஸ் சி. ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல சைன் சி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆங்கிள் எங்க மாறிடும், முதல்ல ஏ இருக்கும் போது தான் ஆங்கிள் இங்க இருக்கும். சைன் சின்னு வரும்போது உங்களுக்கு ஆங்கிள் இங்க வந்துடும் ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ இங்க ஆங்கிள் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. அப்ப இதுதான் ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. இது ஹைபாட்டனியூஸ் எப்பயுமே மாறாது. இந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறது விட்டுட்டு இன்னொரு சைடு இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இப்ப சைன் சி. சைன் சி ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு. ஸோ 24. முதல்ல சைன் சி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் எழுதிக்கோங்க. அப்ப இதுல இது உங்களுக்கு எது ஆப்போசிட் சைடு, ஏபி பை ஏசி. ஏபி டிவைடட் பை ஏசி. AB divided by AC na opposite என்னது 24 divided by 25. Okay, so next cos C. Cos C equal to adjacent by hypotenuse. So cos C adjacent என்னது வரும் உங்களுக்கு, இது opposite, இது adjacent side BC by AC. So adjacent side என்ன வரும், 7 divided by 25. Okay. ஜஸ்ட் என்ன நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஹைபாட்டனியூஸ் சைடு கண்டுபிடிக்கிறேன். ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் கரெக்டா நோட் பண்ணுங்க. ஏ கொடுக்குறாங்களா சி கொடுக்குறாங்களா, ஏ கொடுத்தா மட்டும்தான் ஆங்கிள் இங்க வச்சு இது ஆப்போசிட் சைடு வரும். இதே சி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் இங்க வந்துடும், இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் இன்னொரு சைடு இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. எப்பயுமே இந்த ஸ்லாண்டிங் இருக்கிறது ஹைபாட்டனியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஓகே ஸோ லிசன் சேம் அதே மாதிரி தான் பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரியாது, QR மட்டும் தெரியாது. ஸோ QR தெரியாதுன்னா நம்மளுக்கு ஸ்லாண்டிங் சைடு தெரியும். ஸோ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் பிளஸ் QR ஸ்கொயர். ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல tan P மைனஸ் cot R கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த டயக்ராம்ல. ஸோ tan எது கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு என்ன தெரியணும், இந்த இன்னொரு சைடு என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகே ஸோ PR ஓட வேல்யூ என்னது 13 ஸ்கொயர் equal to PQ square 12 square plus QR square. So 13 square எவ்வளோ 169 equal to 144 plus QR square. So 169 plus இந்த பக்கம் வந்ததுன்னா minus 144 equal to QR square. 169 minus 144 25 equal to QR square. So QR equal to எவ்வளோ உங்களுக்கு முதல்ல 5. So QR equal to 5 னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துரும் 5. ஓகே சோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது tan P minus cot R. முதல்ல tan P னா உங்களுக்கு ஆங்கிள் எங்க வந்துரும், இந்த இடத்துல ஆங்கிள் வந்துரும். ஏன்னா கொடுத்திருக்கிறது P. அப்ப P அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு. சோ இது ஆப்போசிட் சைடு. ஸ்லாண்டிங்கா இருக்கிறது எப்பயுமே ஹைபாட்டன்யூஸ், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற இன்னொரு சைடு என்னது அட்ஜசன்ட் சைடு. ஓகே சோ tan P equal to என்ன உங்களுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை adjacent side. So tan opposite என்ன வந்துரும் உங்களுக்கு QR divided by adjacent side என்னது PQ. அப்ப QR divided by PQ னா 5 divided by 12. இது tan P. Next என்ன கொடுத்திருக்காங்கன்னா tan P minus cot R னு கொடுத்திருக்காங்க. So cot R equal to cot R னு வரும்போது உங்களுக்கு ஆங்கிள் எங்க வந்துரும், இங்க P ல இருக்காத ஆங்கிள் உங்களுக்கு ஆர்ல வந்துடும். ஓகே ஸோ ஆங்கிள் ஆர்ல எனக்கு கொடுத்துருக்கிறது காட் ஆர் ஆர்ன் போது ஆர் ஆங்கிள் வந்துடும். ஸோ அப்போ எது ஆப்போசிட் சைட், இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட் சைட். ஓகே ஸோ ஆப்போசிட் சைட் இது அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் கண்டிப்பா மாறாது. எது உங்களுக்கு அட்ஜசன்ட் சைட், இந்த ரிமைனிங் இன்னொன்று இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். ஓகே ஸோ காட் ஆர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஆரோட ஆப்போசிட் சைடு என்னது உங்களுக்கு, சாரி காட்டுக்கு வந்து இப்போ டேனோட இன்வெர்ஸ் தான் காட்டு. ஸோ காட் தீட்டா ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ஆஃப் tan theta. Okay so 1 by opposite side by adjacent தான் tan ஓட வேல்யூ. அப்ப இன்வெர்ஸ் என்ன ஆயிடும், adjacent by opposite தான் cot ஓட வேல்யூ. Okay so adjacent side by opposite side. So adjacent by opposite ல உங்களுக்கு என்ன வரும், adjacent side is adjacent side. So QR divided by opposite side PQ. So QR ஓட வேல்யூ எவ்வளவு உங்களுக்கு 5 divided by opposite side ஓட வேல்யூ 12. So cot R equal to again 5 by 12. ஓகே அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா tan P minus cot R கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. So tan P minus cot R தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப tan P ஓட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ 5 by 12 minus cot R ஓட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு 5 by 12. So total equal to உங்களுக்கு எவ்வளவு 0. ஆன்சர் எவ்வளவு உங்களுக்கு அப்போ 0. ஓகே தேங்க்யூ.